வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் தர்ஷனா ஆறுமுகம், சிஸ்ரகுமார் கிருஷான்ராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். மலாவி, பார்படோஸ் நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் இலங்கைக்கு. வர்த்தக வங்கிகளின் வட்டி வீதம் தொடர்ந்தும் குறைவடைய முடியும், மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவிப்பு. ஹயான் சூறாவளி சீனாவிற்கு. தெற்காசிய கனிஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகளில் இலங்கைக்கு 2 பதக்கங்கள். பொதுநலவாய அமைப்பின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தார். இந்த சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். வடமாகாண சபையின் 2வது அமர்வு இன்று யாழ் கைதடியில் அமைந்துள்ள வடமாகாண சபை கட்டடத்தில் நடைபெற்றது. தவிசாளர் CVK சிவஞானம் தலைமையில் சபை அமர்வுகள் ஆரம்பமானது. இதன்போது ஆளுநரின் சம்பிரதாயபூர்வ உரையினை எதிர்த்து கூட்டமைப்பின் 3 உறுப்பினர்கள் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண சபையின் தவிசாளர் CVK சிவஞானம் தலைமையில் நடைபெற்ற 2வது அமர்வின் பிரதம அதிதியாக ஆளுநர் GA சந்திரசிறி கலந்து கொண்டார். ஆளுநர் மற்றும் பேரவைத் தலைவருக்கு போலீஸ் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. அதன் பின்னர் இன்றைய அமர்வின் சம்பிரதாயபூர்வ உரையினை வடமாகாண ஆளுநர் நிகழ்த்துவதற்கான அறிவிப்பினை சபையின் தவிசாளர் அறிவித்தார். சம்பிரதாயபூர்வமான பேருரையை நிகழ்த்துமாறு வடமாகாண ஆளுநர் கௌரவ GA சந்திரஸ்ரீ அவர்களை அழைக்கின்றேன். இதன்போது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களான MK சிவாஜிலிங்கம், சந்திரலிங்கம் சுகிர்தன் மற்றும் அனந்தி சசிதரன் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர். போரால் பாதிக்கப்பட்டவர்களும் அரசியல் கைதிகளும் காணாமல் போனவருடைய உறவுகளும் ஏங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே காணிகள் கபலீகரம் செய்யப்பட்டு அதைவிட இனப்பிரச்சினைக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு தேவை என்ற கருத்தை வலியுறுத்தி ஆளுநருடைய உரையை புறக்கணிப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். இவர் ஒரு ராணுவ அதிகாரி முதலமைச்சர் ஆளுநராக இருப்பதை எங்களுடைய முதலாவது அமர்விலேயே அவர் தெரிவித்திருந்தார். இவர் இருப்பது எனக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அந்த பிற்பாடும் இவருடைய உரையை நான் கேட்பதை நான் தவிர்த்துக் கொள்கின்றேன். தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு வருகின்றோம். இவர் ஆளுநராக எமது மாகாண சபையில் இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த அரசாங்கத்தினால் கேட்டுக்கொண்டு வந்திருந்தோம். அந்த அடிப்படையில் கூட நாங்கள் இவ்வளவு பெரும்பான்மையான வெற்றியை பெற்று கூட அவரை மாற்றுவதற்கான நடவடிக்கை அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. இருப்பினும் ஆளுநர் தனது சம்பிரதாயபூர்வ உரையினை நிகழ்த்தியதுடன் கடந்த முறை உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்கப்படாத உறுப்பினர்களுக்கு இன்று அதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் குழு ஒன்று போலீஸ் தலைமையகத்தில் இன்று முறைப்பாடொன்றை செய்துள்ளது. சட்டவிரோத கெசினோவை ஆரம்பிப்பதற்கு ஆஸ்திரேலிய பிரஜையான ஜேம்ஸ் பேக்கர் இலங்கை வந்துள்ளதாக தெரிவித்தே இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களான ஹர்ஷ டி சில்வா, ருவன் விஜயவர்தன, அஜித் பெரேரா ஆகியோரே போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். நீதி விரோதி கசினோ கிரியாவகட்ட சட்டவிரோத கெசினோ முறைமையை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு ஆஸ்திரேலிய பிரஜையான ஜேம்ஸ் பேக்கர் இலங்கை வந்துள்ளார். 3-4 நாட்களுக்கு முன்னர் நகர மண்டபம் பகுதியில் உள்ள சட்டவிரோத கெசினோ நிலையம் ஒன்றை போலீசார் சுற்றி வளைத்து 40 பேரை கைது செய்தனர். இது கெசினோ நிலையம் அல்ல. பாரிய அளவில் சட்டவிரோதமாக கெசினோ நிலையம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு இந்த வெளிநாட்டு பிரஜை இங்கு வந்துள்ளார். இது குறித்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாரிடம் நாம் கேட்டுக் கொண்டுள்ளோம். இலங்கையில் உள்ள கெசினோ நிலையங்கள் தொடர்பில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்குமாறும் போலீசாரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளோம். நாங்கள் செய்த முறைப்பாட்டின் பிரதிபலிப்பே இது. இது தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹணவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை ஜேம்ஸ் பேக்கர் தொடர்பில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. ජේම්ස් පැකත් එක්ක තියෙනවා සාකච්ඡා කරලා තියෙනවා විශේෂයෙන්ම BOI එහෙම නැත්නම් அதாவது அவர் BOI அல்லது முதலீட்டு சபையுடன் கலந்துரையாடியுள்ளார்.
இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது. அது அனைவருக்கும் தெரியும். இது தொடர்பில் ஆழமாக கலந்துரையாடியுள்ளனர். அதேபோன்று இவ்வளவு பிரச்சினை உள்ள கெலன் மெக்லருக்கு இடமளிப்பது ஏனென்றும் கேட்க முடியும். சுற்றுலா முறையில் வந்து வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கு தடை எதுவும் இல்லை. இதேவேளை சூதாட்ட நிலையம் ஒன்றை சுற்றி வளைத்த போலீஸ் அதிகாரிகள் சிலருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணி இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. කොළඹ නගර සභාව ආසන්නයේ පිහිටි පුරහල ආසන්නයේ පිහිටි கொழும்பு மாநகர சபைக்கு அருகிலுள்ள பல வருடங்கள் நடாத்து செல்லப்பட்ட சொகுசு சூதாட்ட நிலையம் ஒன்றே இவ்வாறு சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. இதனை சுற்றி வளைப்பதற்காக கொழும்பில் ஊழல் ஒழிப்பு பிரிவினர் செயற்பட்டனர். அவர்கள் நீதிமன்ற உத்தரவின்படியே செயற்பட்டனர். எனினும் அந்த 23 அதிகாரிகளுக்கும் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே அங்கு புதிய அதிகாரிகளை அனுப்ப முடியும். புதிய அதிகாரிகளுக்கு தகவல்கள் தெரியாது. ஆகவே குற்றவாளிகள் இதன் மூலம் நன்மை அடைவர். இவ்வாறு சூதாட்ட நிலையங்களை சுற்றி வளைத்த சிரேஷ்ட தலைவர்களுக்கு இன்று சந்தர்ப்பம் இல்லை. சிலர் நாட்டிலும் இல்லை. இவ்வாறான பல சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இதற்கு பின்னால் யார் உள்ளனர்? உடனடியாக இந்த இடமாற்றத்தை வழங்க யார் உத்தரவு வழங்கியது? කවුද මේ ස්ථාන මාරුවෙන් වහාම ලබා දෙන්න නියෝග කරන්නේ? யாழ் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் ஆகியோருக்கு தொலைபேசியூடாக உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். யாழ் வலிகாமம் வடக்கு மீள்குடியமர்வை வலியுறுத்தி நாளை முன்னெடுக்கப்பட உள்ள உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுமாறு வலியுறுத்தியே இவ்வாறு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாகவும் மாடுகளின் தலைகள் வீட்டுக்கு முன்னால் வைக்கப்பட்டதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். வலிகாமம் வடக்கில் இடம்பெயர்ந்த மக்கள் நீண்ட காலம் 23 வருடங்கள் அகதிமுகாமல் வாழ்ந்து கொண்ட மக்களுடைய வாழ்க்கை மீள்குடியேற்றத்தை வலியுறுத்தி 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை நடைபெறுகிற உண்ணாவிரத்தை ஒட்டி நாங்கள் சில ஏற்பாடுகளை செய்தோம். எனக்கு தொலைபேசி மூலம் தன்னுடைய மிரட்டல்களை விடுத்திருந்தார். நீங்கள் இவ்வாறான செயற்பாடுகள் ஈடுபடக்கூடாது, இந்த உண்ணாவிரத போராட்டங்களை நடத்தக்கூடாது. அவ்வாறு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினால் தலையில்லாத முண்டமாக உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் அனுப்பப்படுவீர்கள் என்று. அதனைத் தொடர்ந்து எனது வீட்டில் இரவு இவ்வாறான ஒரு செத்த மாட்டு தலையை கொண்டு வைத்து விரட்டுகின்றனர். இதில் எங்களுடைய ஜனநாயக உரிமைகள் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய மக்கள் மீள்குடியேற்றத்தை மட்டுமே வலியுறுத்துகிறோம். இது இங்கு வேறு எந்த விதமான ஆயுத போராட்டத்தை நாங்கள் ஏற்படுவது எங்களுடைய அகிம்சை ரீதியான எங்களுடைய மக்களுடைய மீள்குடியேற்றத்தை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நாங்கள் இந்த உலகத் தலைவர் வரும்போது முன்னெடுக்கின்றோம். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் தமக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளதாகவும் அது குறித்து விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் யாழ் சுன்னாகம் போலீசார் தெரிவித்தனர். வடமாகாண சபை செயலகத்துக்கு முன்னால் யாழ் மாவட்ட தொண்டர் ஆசிரியர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்று மேற்கொண்டனர். தமக்கு நிரந்தர நியமனத்தை வழங்குமாறு கோரி 232 தொண்டர் ஆசிரியர்கள் இன்று வடமாகாண சபைக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வடமாகாண கல்வி அமைச்சர் மற்றும் உறுப்பினர்கள் இணைந்து தொண்டர் ஆசிரியர்களோடு நேரடியாக கலந்துரையாடி அமைச்சரவையில் கலந்தாலோசித்து இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளனர். இடைவேளைகளின் பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. பொதுநலவாய அமைப்பின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தார். இந்த சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பொதுநலவாய அமைப்பின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா ஆகியோருக்கு இடையிலான இந்த சந்திப்பு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. கொழும்பில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்களின் மாநாடு தொடர்பில் இந்த சந்திப்பின் போது பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டதாக அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பொதுநலவாய அமைப்பின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா அரசு தலைவர்களின் சந்திப்பு நடைபெறவுள்ள பத்ரமுலைக்கும் சென்றிருந்தார். பொதுநலவாய அரசு தலைவர்களின் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பார்படோஸ் நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் மேக்சிம் மெக்லீன் இன்று இலங்கையை வந்தடைந்தார். இதேவேளை மலாவி நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் இப்ராஹிம் சூமே பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நாட்டை வந்தடைந்தார்.
இலங்கையில் நடைபெற்றதாக கூறப்படுகின்ற மனிதுரிமை மீறல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை புறக்கணிப்பது முறையல்ல என நியூசிலாந்து பிரதமர் ஜான் கீ தெரிவித்துள்ளார். பொதுநலவாய அமைப்பின் உறுப்பு நாடு என்ற வகையில் மாநாட்டில் கலந்து கொள்வது அத்தியாவசியமானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த மாநாடு இலங்கையில் முன்னெடுக்கப்படுகின்ற இருதரப்பு பேச்சுவார்த்தை அல்லவெனவும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் நியூசிலாந்து வெளிவிகார அமைச்சர் மிரை மக்கலி மற்றும் தானும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை புறக்கணிப்பதன் ஊடாக இலங்கை தொடர்பில் சிறந்த மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது என பிரித்தானிய வெளிவிகார செயலாளர் வில்லியம் ஹேக் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு பிரித்தானியா எடுத்த தீர்மானம் நியாயமானதென BBC உலக சேவைக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாநாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தினால் மாத்திரமே எந்த ஒரு பிரச்சினை தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொதுநலவாய அரசு தலைவர் மாநாட்டிற்கு முன்னோடியாக நடைபெறுகின்ற இளைஞர் மற்றும் மக்கள் மாநாடு என்பவற்றின் 2ஆம் நாள் அமர்வுகள் இன்று நடைபெற்றன. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகளின் பங்களிப்புடன் மக்கள் மாநாடு இன்று இக்கடுவையில் நடைபெற்றது. பொதுநலவாய நாடுகளில் மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் இந்த மாநாட்டில் ஆராயப்படுகிறது. மலேசியாவின் மருத்துவ ஆய்வு சமூகத்தின் ஸ்தாபகர் டாக்டர் ஜமில்லா மஹமூத் இன்று பிரதான உரையை ஆற்றினார். One of the main problems with the MDGs is that there is so அமைப்பிற்கு பல்வேறு இலக்குகள் காணப்படுகின்ற போதிலும் போதிய அளவு வலுவூட்டல் கிடைக்காத காரணத்தினால் அவற்றை உரிய முறையில் செய்ய முடியாதுள்ளமை எமக்கு பாரிய பிரச்சனையாகும். இதனால் நாடுகளும் மக்களும் தமது அடிப்படைகளை பெற்றுக் கொள்வதற்கும் வறுமையிலிருந்து மீள்வதற்கும் முடியாதுள்ளது. ஸ்திரமான அமைப்பை நிறுவுவதற்கு வலுவான கோரிக்கைகளை முன்வைத்து சவால்களை வெற்றி கொள்ள வேண்டும். நாம் எமக்கு நேர்மையாக இருந்தால் 2015ஆம் ஆண்டுக்கான நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப சவால்களை வெற்றி கொள்வதற்கு நாம் ஒரே மாதிரியான நடைமுறைக்குள் சிக்காது இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். We do not fall into the same trap when finalizing the post-2015 sustainability goals. இந்த மாநாட்டில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் எதிர்வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் முன்வைக்கப்பட உள்ளதாக மக்கள் மன்றத்தின் இணைத்தலைவர் டாக்டர் லலித் சந்திரதாச கூறினார். The sessions planned today will hopefully நிலைத்தக எதிர்காலத்தை கட்டி எழுப்புவதற்கு சரியான முன்னேற்றத்தை பெறுதல் மற்றும் பொதுவான இலக்குகளை கண்டறிவதற்கு இன்றைய இந்த கூட்டத்தொடர் உறுதுணையாக இருக்கும் என நம்புகின்றோம். நாம் தொடர்ந்து முன்னோக்கி செல்வதற்கு சில விடயங்கள் சவாலாக அமைகின்ற போதிலும் சிறந்த ஒத்துழைப்பு, புரிந்துணர்வு என்பன தேவைப்படுகிறது. நாம் சிறந்த பெறுபவர்களை பெறுவோம் என நம்புகின்றோம். journey that the global environment is taking, a transformation for the better, I believe we can achieve tangible results. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளின் 500 பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ள மக்கள் மாநாடு எதிர்வரும் 14ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதேவேளை பொதுநலவாய இளைஞர் மாநாடு அம்மாந்தோட்டை மாகம் ருகுணுபுர சர்வதேச மண்டபத்தில் இன்று 2வது நாளாகவும் நடைபெற்றது. இந்த 9வது இளைஞர் மாநாட்டில் 42 நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். பொதுநலவாய இளைஞர் மாநாடு எதிர்வரும் 14ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. இதேவேளை இளம் தொழில் முயற்சியாளர்களுக்கான பொதுநலவாய நாடுகளின் ஆசிய முன்னணி இன்று ரத்மலானை ஸ்டைன் கலையகத்தில் கூடியது. இளம் தொழில் முயற்சியும் லாப நோக்கமும் எனும் துணைப்பொருளில் இந்த அமர்வு நடைபெற்றது. இளம் தொழில் முயற்சியாளர்கள் பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். The best way to predict the future is to create. For many non-profit organizations and corporate with organization to tsunami in Banda Aceh in Indonesia. In 2010, he joined. And it's going to grow faster. Investment in finance. Everyone, there's a lot of research. You guys probably are very aware of.